ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லோகோஸ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட சேனலில் புரட்டாசி சனிக்கிழமை தலிகை பிரசாத வகைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் அரிசியும் பருப்பும் வேக வச்சுருக்கேன். இப்போ அரை கிலோ அரிசிக்கு 1 கிலோ வெல்லம். வெள்ளத்தில் மண் இதெல்லாம் தூசெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொதிக்க வச்சுட்டு நம்ம வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெல்லம் கரையிறதுக்குள்ள ஒரு பக்கம் இது பார்த்துடலாம். இது கருப்பு உளுந்து. இது ஓவர் நைட் நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது திருப்பதியில் வடையாக கொடுப்பாங்க. இது ரொம்ப விசேஷம். பெருமாளுக்கு இது ரொம்ப உகந்தது. நீங்களும் முடிஞ்சதை இதை செய்யுங்க. இது ஒரு 12 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம மிக்சியில் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட சக்கரை பொங்கல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. வெந்த அரிசியும் பருப்பில் நான் பாகு சேர்த்தாச்சு. இப்போது 1 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பெருமாளுக்கு செய்கிறதுனால ஒரே ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப விசேஷம். அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே ஒரு பிஞ்ச் தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இது கூட முந்திரி திராட்சை வறுத்து சேர்த்துப்போம். நம்மளோட சக்கரை பொங்கல் ரொம்ப பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சு. பச்சை கற்பூரம் சேர்த்து செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த கருப்பு உளுந்து இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இது கூட நம்ம வெங்காயம் பூண்டு இதெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. சாமிக்கு செய்கிறதுனால மிளகும் சீரகமும் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கோங்க. கூட உப்பு தேவைக்கேற்ப போட்டுட்டு நம்ம இதை எவ்வளோ மெல்லிசாக தட்ட முடியுமோ அந்த அளவு தட்டி இதை நம்ம வடையாக போட்டு எடுத்துக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சிடுங்க. இப்போ நம்ம அவல் பாயசம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த அவல் பாயசத்துக்கு 1.5 லிட்டர் பால் நல்லா கொதிச்சுது. ஒரு 150 கிராம் அவல் இந்த மாதிரி மெல்லிசா இருக்கும் இல்லைங்களா, இந்த அவலை கழுவிட்டு இப்போ இதில் நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வேகட்டும். இதுக்கப்புறமா மில்க் மேட் சேர்த்துட்டு நம்ம முந்திரி திராட்சை சேர்த்துட்டோம்னா நம்மளோட அவல் பாயசம் ரெடி ஆகிடும். பகவானுக்கு அவல் ரொம்ப பிடித்தமானது. அதனால் ஏதாவது ஒரு பலகாரம் நம்ம செய்யணும். இப்போ அவல் நல்ல பாதி வெந்துருச்சு. இந்த பீரியடில் நான் மில்க் மேட் சேர்த்துக்க போகிறேன். மில்க் மேட் அப்படி இல்லைன்னா நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்டுக்கு ஏற்ற அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு. இப்போ நல்லா இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த மாதிரி நம்ம இந்த கருப்பு உளுந்தை அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, மிளகு சீரகம் உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி எந்த அளவுக்கு உங்களுக்கு சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த அளவு தட்டிக்கோங்க. கொஞ்சம் மெலிசாவே தட்டிக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இந்த வடை வேகிறதுக்கு கரெக்டாக 4லேருந்து 5 நிமிஷம் ஆகும். 2 பக்கமே நீங்கள் திருப்பி போட்டு 2 பக்கமே வேக வச்சு இடுங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க. அனல் வேகமாக வைக்க வேண்டாம். இது கெட்டு போகாது. 2-3 நாள் கூட நம்ம அப்படியே வச்சு கூட சாப்பிடலாம். ஏன்னா வெறும் கருப்பு உளுந்து மட்டும் தான் நம்ம சேர்த்துருக்கோம். வேறு எதுவுமே நம்ம சேர்க்கலை. ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. நம்மளோட புரட்டாசி தலிகை எல்லாமே ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. நான் பூஜையும் முடிச்சிட்டேன். சக்கரை பொங்கல், பெருமாள் வடை, தேங்காய் சாதம், புளி சாதம், எள்ளு சாதம், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், சுண்டல், பானகம், அவல் பாயாசம் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இந்த வெரைட்டி ரைஸ்க்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி சின்னதாக தான் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. நேரம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பெருமாள் வடை ரொம்ப விசேஷம். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.